வர்ற தாள சிட்டி ஆட்டம், பாவி கிழங்க வைக்கிற பானையாட்டம், பாவி பாவி கருங்கல் ஆட்டம் இருக்கிற குண்டி. பாம்புக்கு ரெண்டு கண்ணு, பாம்புக்கு ரெண்டு கண்ணு மச்சான். பாம்புக்கு ரெண்டு கண்ணா? என் பாம்புக்கு ஒரே கண்ணு இல்லையா? பாம்புக்கு ரெண்டு கண்ணு, பாம்புக்கு ரெண்டு கண்ணு, நான் பார்வதி பெத்த பொண்ணு. மெதுவா அழுகடி, 10 பிள்ளை பெத்தவ. தேலுக்கு ரெண்டு கண்ணு, தேலுக்கு ரெண்டு கண்ணு மச்சான். தேலுக்கு எத்தனை கண்ணு? தேலுக்கு 1.25 கண்ணு. தேலுக்கு ரெண்டு கண்ணு, தேலுக்கு ரெண்டு கண்ணு, நான் தேவி மக பெத்த பொண்ணு. என் கையத்தா முடிச்சு புட்டிய காலையில உனக்கு கட்டி ஆக்கி வைப்பா பாவி பயல. காலையில உங்க அக்கா ஜாட்டி வந்து ஆக்கி வைப்பா. விஷம் தான் கிடைக்கும். அவளே இல்லைன்னா ராதிகா வந்து ஆக்கி வைப்பா. அவளே இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஆக்கி வைக்கப்பா. அடி சொல்லு மச்சான். நான் அடிக்கவே மாட்டேன், அடிக்கவே மாட்டேன். சாமி சாமி காலையில என் சம்பளத்தை கூட கொடுத்து என் பக்கத்துல வராத. நான் இனிமேல ஆளு வச்சு அடிப்பேண்டி. நான் அப்படியே சொன்னேன் நானு. அது இல்ல ஏய் சொல்லு. அடி கத்திரிக்காய் நாத்து நட்டு அது முளைச்சி செடியாயி சிவா கோமதி ஒன்னொன்னு இத்தத்து சோடு கக்குதடி. எத்த சோடு? அடி புதிரிக்கா விதபூனி அது முளைச்சி செடியாயி ஆகட்டும். ஒன்னொன்னு பூசணிக்காய் இத்தத்தை சோடு தொங்குதடி. அடி புடலங்கா விதபூனி அது முளைச்சி கொடியோடி புடலங்கா ஒன்னொன்னு எண்ணுது சோடு தொங்குதடி. சோடா அல்லனே குசாடு குசாடு அங்கனே குத்துரு. யாரும் பாக்குறதான்னு மறைச்சு வைக்கிறியா? அது வேணாம் போ. ஐயோ கடவுளே, நாளைக்கு நெளிவு இருக்கேன். என்ன பண்ணுவேன்? எங்களுக்கு நான் 3 நாளைக்கு இருக்குது. போடு. நான் போய் இந்த மாட்டை தூக்கிட்டு வர முடியல. என்னது? நீ கிழிச்சு விட்ட. கரண்டடிச்சு செத்து பேர தள்ளி பங்கன பாய் பயங்களா. இதுக்கு மேல மிருதங்க டேபிள் கல்ல தான் போகணும். மச்சான் வெரசா வா மச்சான். என் சாமியா போண்டா சொல்லி காணா. பொட்காரையா போண்டா சொல்லி காணா. உள்ள பாரு, தூக்கி விட்டு பாரு. நல்லா தூக்கி விட்டு பாரு. சாமாரி எத்தா கேடிக்கணும். தண்ணி செஞ்சாரா? ஐயோ ஐயோ அடி நல்ல அடி. எந்திரா 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 வந்துவா. எந்திரா நம்பி என் மூட்டையில எந்திரா மாட்டேன். எந்திரா அடிக்கடி தட்டி தட்டி போட்டு நோவுட்ட. அம்மா நான் தூக்குறவா? நானே எல்லாம் தூக்குல. நீ ஓ ஏடி எந்திரிச்சு போய் பாட ஆளுங்கற. பரவாயில்லை இப்போ போய் எந்திர தூக்கி போடு. சின்ன மச்சான் நீ மணி வா. மச்சான் வேணாம் மச்சான். ஏற்கனவே எத்தா டாமன் ஆனோம்னா. ஏய் மச்சான் நீ என்ன சைஸ் காட்டுற? இல்ல மச்சான். அதானே பாத்து. ஏன் மச்சான்? மச்சான் சண்டை யாரு வருது? சண்டை வர்றன்னைக்கு போன் பண்ற பண்ணக்காரங்கள 10 பேர் வாங்க.
தங்கி வா ஜோலகாடி வா மச்சான் மச்சான் நீ அடிச்சா அடிக்கிறேன்னு சொல்றீங்க. வேணாம் மச்சான் ரெடி உடம்புல strength இல்லப்பா. எப்படி பிளேயருக்கு விசிட் கொடுக்குற? தங்கி ஜோலகாடி வா ஜோலகாடி எப்படி பிளேயருக்கு விசிட் கொடுக்குற? மச்சான் பிளேயருக்கு அப்ப இம்புட்டு நேரம் அழுதது நீங்க இல்லையா? நானும் தான் அழுதியா? நான் நீங்க நினைச்சு அழுதேன் மச்சான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சான், உங்களுக்கு அவரு எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். வாங்க முடியல மாமா. வேணாம் மச்சான் சொல்லி. சொல்லுங்க மச்சான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடி. ஏன் மச்சான்? போனாலும் போகுதாடி புத்தையுள்ள பெண்மகில்ல. போனாலும் போகுதாடி புத்தையுள்ள பெண்மகில்ல. ஆனாலும் உனக்கு இப்ப அமட்டு கோபையாண்டி. ஆனாலும் உனக்கு இப்ப அமட்டு கோபையாண்டி. பாடி வந்த நம்மே வருவாய் கடமை. பாடி வந்த நம்மே வருவாய் கடமை. ஏண்டி பட்ட பட்ட போகல. கட்டவிட்ட போகல ஏண்டி பட்ட பட்ட போகல. தின்னு போட்டு திணையில தொங்குற. ஏண்டி பட்ட பட்ட போகல போகல போகல. நீ மட்டும் 11 மாசமா, நீ மட்டும் 11 மாசமா, நேசமுடன் பட்ட விட்டு போனால் என்ன மோசமா? நீ மட்டும் 11 மாசமா மாசமா மாசமா. ஆமா பேசுறிய பொம்பள. ஆமா பேசுறிய பொம்பள. நேத்து கூட வட்ட வட்ட போல காட்டுக்கு. நீவா பேசுறிய பொம்பள பொம்பள பொம்பள. மச்சான் சொல்லி சொல்லு. அவங்க வேலையை அவங்க செய்யணும். ஆமா மச்சான். கண்ணு வைக்கிறவங்க கண்ணு, காது வைக்கிறவங்க காது, சரிங்க மச்சான். மூக்கு வைக்கிறவங்க மூக்கு வைக்கணும். சரி நம்மளுக்கு குழந்தை இல்லை. சரி. அந்த காத்தி விஸ்வநாதருடைய அருளாலே நமக்கு குழந்தை கிடைச்சா வளர்க்கலான்னு தான் பாக்குறோம். நமக்கு தான் பெக்கிறதுக்கு வழி இல்லையே. அதனால என்ன செய்யற? காட்டுக்கு போய் பட்டைக்கான வெட்டிக்கிட்டு பொழுது சேரத்துக்குள்ள வீடு வந்து சேரு. சரிங்க மச்சான். நான் காத்து ராமேஸ்வரம் போறவங்களுக்கு காலுக்கு செருப்பு. இந்த மாதிரி இதே மாதிரி சோடி சேர்த்து. ஏய் என்ன மாத்தி மாத்தி இருக்கு. ஏய் எப்படிக்கு சோடி? ஏன்டா எப்படிக்கு சோடி நல்லா இருக்குதா இல்லையா? ஜோடியா இப்ப போனா 200 ரூபா. இந்த மாதிரி காத்து ராமேஸ்வரம் போறவங்களுக்கு வெயிலுக்கும் கூட காலுக்கு செருப்பு தான் தச்சு கொடுக்குறேன். சரிங்க மச்சான். அந்த காட்சி விஸ்வநாதருடைய அருளால குழந்தை கிடைச்சதுன்னா ராஜா மாதிரி வளர்த்து ஆளாக்குவா. சரிங்க மச்சான். பட்டைக்கான வெட்டிக்கிட்டு நான் போய் பட்டை வெட்டிட்டு வரேன் மச்சான். பொழுது சாரத்துக்குள்ள வீடு வந்து புள்ள. நான் பொழுதோட ராத்திரியில ஒத்தையா படுக்க மாட்டேன். ஐயோ உங்களை தனியா விடுவேனா மச்சான்? நீ இல்லாம நான் தூங்க மாட்டேன். எத்தனை மணி ஆனாலும் ராத்திரி வீடு வந்து சேர்ந்துருவேன் மச்சான். சொல்றேன் நீ நீங்க போயிட்டு வாங்க, நான் பட்டை வெட்டிட்டு வரேன். என்னைக்காவது நான் ஒரு நாள்னா தன்னன் தனியா படுத்திருக்கேன்னா ஒரு பொம்பளை கூட தூங்குனாதான் ஆகும். போயிட்டு வாங்க மச்சான், நான் பட்டை வெட்டிட்டு வர்றேன். பட்டை வெட்ட போரு நீதோ பைங்கொடியால் மாறி செல்லி. வெட்ட போரணைக்கை பைங்கொடியால் மாதிராசை. பட்டை வெட்ட போரு நீதோ பைங்கொடியால் மாறி செல்லி. நேசமுடன் பட்டை வெட்டி பத்திரமாய் விடுவாரே. பட்டை வெட்ட போரு நீதோ பைங்கொடியால் மாறி செல்லி. காலையில இருந்து பட்டை தேடி அலைஞ்சு எனக்கு ஒரு பட்டை கூட கிடைக்கல. சரி. இந்த குழந்தை தான் கிடைச்சிச்சு. ஆஹா. இந்த குழந்தை கிடைச்ச விஷயத்தை என் மச்சான் கிட்ட சொல்லணும்ல. ஆமா ஆமா கூப்பிட்டவா கூப்பிடு. மச்சான்? ஆபரம் பட்ட வெட்ட போனவ வீடு வந்துட்டாரு. அவரை பட்ட பட்ட போனவ 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 சொல்லு. மச்சான் மச்சான் மணி 4000 வேற அவங்க புள்ள மச்சான். 7 கழுத வயசு ஆகுது. நான் புள்ளையா? அட குழந்தை மச்சான். நல்லா பார்த்து சொல்றீ. மேலே நடிச்சு அட பிட்டா மச்சான். ஏது பிட்டா எக்கட பிட்டா? நீங்க என்னைய பட்டை வெட்ட போக சொன்னீங்களா? அதான் போச்சோம். நானும் போனேனா மச்சான். காலையில இருந்து பட்டை தேடி அலைஞ்சு எனக்கு ஒரு பட்டை கூட கிடைக்கல மச்சான். அப்புறம் அப்பதான் எனக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. சரி. போய் பாக்குறேன் மச்சான், தங்க தாம்பலத்துல இந்த குழந்தை. தங்க அதுக்கு தாம்பலம். பக்கத்திலே பாம்பு பாம்பு. அட பாவி பாத்துக்கங்க, பாம்புன்னு வாயில சொன்னதுக்கே 10 அடி போறாரு. இவர் கூட சேர்ந்தா புள்ள பிறக்குமா? ஆமா கிளுகிளு தான் இருக்கும். ஆவாரங்காட்டுல பாம்பு மச்சான். காட்டுல வாங்க. செத்த பாம்பையே 10 நாள் எத்தி நின்னு பாப்பேன். இல்ல மச்சான், ஆவாரங்காட்டுல மச்சான். ஆவரங்காட்டுல அந்த பாம்புக்கு நீ என்ன சொன்ன? மக்கள் இல்ல மாபாவி, பிள்ளை இல்ல பெரும்பாவி. என்ன ஒண்ணு செஞ்சாத நாகதேவதையும் இந்த குழந்தைய எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் மச்சான். ஆமா மச்சான். பாரு சாமி, பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி, நாகடா தேவடா பேகுடா தாவுடா. தாவுடாவா? நாகுடா நாகடா தேவடா பேகுடா தாவுடா. தாவுடா
அப்படின்னு சொல்ல பாம்பு புஷ்னு போக தசுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் செல்லு. இது நம்ம பட்டான். ஆமா மச்சான். మీ అమ్మ சொல்றா, మీ అమ్మ சொல்றா, మీ అమ్మ చెల్లి சொல்றா, మీ అమ్మ சொல்றா, మీ అమ్మ சொல்றா, మీ అమ్మ. మీ అమ్మ சன்னு சொல்றா, சன்னா சின்ன சொல்றா, சின்ன செல்லு. ஐயா அழுகுறியா? ஆமா மச்சான். பால் கொடு. அட போங்க மச்சான், நானா மச்சான் பெத்தேன், வேணா நீங்க கொடுங்க மச்சான். நான் கொடுத்துருவேன், பையன் ஏமாந்து போயிருவேன். அப்படியா? அப்ப என்ன பண்றது? பெத்தா தான் கொடுக்கணுமா? ஆமா மச்சான். வெக்கிலினாலும் கொடுக்கலாம். அது எப்படி? 5 நாளைக்கு சப்போர்ட்னா ஆ. 6வது நாள் பால் தானா வந்துடும். அவ்வளவு கஷ்டம் வேணாம் மச்சான், வேண்டாம். வேணாம். சரி, எப்படியோ வீரிய வெட்டி பண்ணுகார்கள் எல்லாம் சேர்ந்து பொண்டாட்டிக்கு பிள்ளைய கொடுத்துட்டீங்க. எது? ஏய் ஏய் எங்க போனீங்க என்னது? இல்ல, அவங்களுடைய அருளால மச்சான்? இந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி வைக்க இந்த சின்னாஞ்சல்லிக்கு குழந்தை கிடைச்சி போச்சுங்க. ஆமா. இந்த சின்னாஞ்சல்லி குழந்தைக்கு பால் காசு கொடுத்து உதவி செய்தால் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பாலார செல்வமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்கள், சாஸ்திரம், சம்பிரதாயம், சான்றோரின் வாக்கு. உங்களுடைய வரலாறுலாம் ஆதி காலத்திலிருந்து தெய்வங்கள் ஆண்டு காலத்திலிருந்து அப்படிதாங்க வந்திருக்குது. ஆகையினால செல்லு, மச்சான் நான் மடியாந்தி பையனுக்கு பால் காசு வாங்கிட்டு வரேன். பையனுக்கு ஒரு பாட்டு பாடு. சின்னாஞ்சல்லி குழந்தைக்கு பால் காசு கொடுத்து உதவி செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு உங்கள் மத்தியில் வருகிறேன். நாளைக்கு உப்படமங்கலம் போய் ஒரு காளமாடு வாங்கணும். காளமாடா? எல்லா பேருமே குழந்தைக்கு பால் காசு கொடுக்குறவங்களே கொடுங்க. பால் காசு கொடுத்தா புண்ணியம். எல்லா பேருமே அவர் வருவார், அங்கேயே உட்காந்துருந்த பக்கத்தில் அப்படியே பால் காசு கொடுங்க. தொட்டி வெட்டி கொடுக்குறவங்களே தொட்டி வெட்டி கொடுக்கலாம். குழந்தைக்கு பால் காசு கொடுக்குறவங்களே எல்லா பேருமே கையில் உள்ள காணிக்கை கொடுங்க. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும்
பால் காசு கொடுத்திருக்கின்றார்கள். சரிங்க மச்சான். நான் கொடுக்காம இருக்கிறவங்க கூட கொண்டாந்து கொடுத்துருக்கேன். நாங்கள் கதை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு, நேரம் வேற ஆகி. தொட்டில் போடு, குழந்தைய தொட்டில் படுக்க வைக்க. பால் காசு கொடுத்த குடும்பங்கள் அனைத்துமே பாலாறு செல்லுமாங்க. ஆறு போல் நீர் ஓடி அருகு போல் வேறு ஒன்றி மாமன் மைத்துடன் மலை போல் வாழ்ந்து அண்ணன் தம்பிகள் அரசு கட்டி வாழ்ந்து எங்கு சென்றாலும் மங்கா புகழ் பெற்று மாடா விளக்கிருந்து மக்களெல்லாம் தமிழ் படித்து கூடா விளக்கிருந்து குழந்தைகளாம் தமிழ் படித்து இதுபோல் வாரி வழங்கும் பரிவளலாக வையகத்தில் வாழ வேண்டும் என்று சின்னாஞ்சலி சார்பிலே மனமாற வாழ்த்தி கதைக்கு செல்கிறோம். டோக்கி 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 நகத்தில் கண்டே எடுத்த கண்மணிய கண்ணோரங்கு நகத்தில் கண்டே எடுத்த கண்மணிய கண்ணோரங்கு கோயமுத்தூர் மீதி நானா குர்ரமந்த போய சாமி உறங்காத கண்காளுக்கு ஓலை கொண்டு மையெழுதி தூங்காத கண்காளுக்கு திரும்பு கொண்டு மையெழுதி மதுராமய மாமாக்காரா பஞ்சு ஐயோ மச்சான். மச்சான். பெத்த பையன் தூங்குனா அப்பக்கார ஆயிக்கிட்ட வேலை பார்க்கலான்னு பார்த்தா பையன் தூங்க மாட்டான். பச்சை பிள்ளை இப்படி பண்றியே என்ன வேலை? அதெல்லாம் வெளியே சொல்லாத வேலை சாமி சொல்லு. மச்சான். பையன் காட்டுல கிடந்ததுனால ஆமா மச்சான். சீரழிஞ்சிருக்கு. ஆமா. காது காண குத்தி மொட்டை காண காண அடிச்சு. அடிக்கலாம்னா காசு பணம் கேட்பாங்க. அதனால அந்த மொட்டையை இருக்கிற ஐயன்லாம் அதனால என்ன? என் கத்திலேயே சிரிச்சு என் உளியிலேயே குத்தலாமா? ஐயோ வேணாம் மச்சான். முறையா செய்யணும். முறையா செய்யணும். இந்த ஆசாரி எப்படி கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஓ ஆசாரி அப்பா ஓ ஆசாரி மாமோய். அப்படியே சுரின்னு படி வராஸ்கோல். ஏங்க மச்சான்? எப்படி அந்த ஐயன் மாமாங்கிற? உங்களுக்கு அப்பனா எனக்கு மாமன் தானே. நான் தான் அப்பான்னு சொல்லி போட்டேன். நீங்க தானே மச்சான் முறையோட இருக்கணும்னு சொன்னீங்க. இனிமேல நாங்க அப்பனை கூட நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன். சொல்லாதீங்க. நீ மாமான்னு சொல்றீங்க. ஓ ஆசாரி ஐயோ யாரு என்னைய கூமிட்டது? பொண்டாட்டிங்க நானுங்க பையனுங்க மொட்டை அடிச்சு காது குத்தி பேர் வைக்கணுங்க. பொண்டாட்டி நானுங்க. பொண்டாட்டியா? அது ஏன்டா சின்ன கேக்குற? கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க மாமியா கையகளை நிலம் கொடுத்தா. அதுல உழுது மொட்டை கம்பு போட்டு கருத ஒண்ணு ஒவ்வொரு சாணுக்கு விளைஞ்சிருக்கிற சின்ன காவலை பார்க்கலாம்னு சொல்லி பரணை போட்டு பரணை மேல நானே என் பொண்டாட்டி உட்காந்து காவலை பார்த்துக்கிட்டு இருந்தா. என் பொண்டாட்டி என்ன பண்ணா? ஒரு கால் குத்தாங்கால் வச்சு ஒரு கால் தொங்குட்டு உட்காந்துருந்தா. கீழே கெடா கரடி புட்டு கரடி ஒன்று வந்திருக்க மாட்டிருக்குது. தொங்குற கால லப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. என் பொண்டாட்டி மச்சா கால்றான்னா ஊரை விட்டு ஓடுறாங்க வண்டி தானே. நான் சும்மா இருப்பேனா? நீங்க எந்த காலத்துல சும்மா இருக்கீங்க? கீக்கால கரண்டி பிடிச்சிக்கிச்சு. இத குழியில் விழுந்து தப்பிச்சுக்கிட்டீங்களே. மேக்கால் சும்மா தான் இருக்குது. கீக்கால் கரடி பிடிக்க மேக்கால் நான் பிடிக்க. என்ன ஆச்சு? என் பொண்டாட்டி டர்ன்னு கிழிஞ்சு போயிட்டாடா சின்ன. இவர் தாங்க பொட்டிக்காரையா பொட்டாட்டி கட்டி ரெண்டா கழிச்சவரு. அவ கிழிஞ்சாலும் பரவாயில்ல. 15 ரூபாய்க்கு உள்பாவடை வாங்கி கொடுத்து அது கிழிஞ்சு போச்சுடா சின்ன. பொண்டாட்டி செத்து பாரமில்லையா? பாவாடை கழிச்சு. அடா அது இல்லையா பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துரும் சாமி. பயலா எனக்கு 3 பையன். மூத்தவன் முருகேசன், நடுப்பிறந்தவன் நாகராசன், கடைசியில பிறந்தவன் தான் கணேசன். என்னதான் பண்றாங்களா? 2 பேரும் சிவனேன் இருக்காங்க. இந்த கணேசன் மட்டும் நடுசா 12 மணிக்கு மேல இருந்துக்கிட்டு ஓ ஓ ஓன்னு அழுகுறான்டா. சப்புன்னு ஒரு அடியா அடிக்க வேண்டியதானே. தாய் இல்லாத பையன் அழுகுறான்டா. அவனா தாய் இல்லாத பையன்? பாலெல்லாம் கக்கிற அப்படியா? ரொம்ப சேட்டை பிடிச்சவன். ஐயோ கணேசன். கணேசனா கைத்து கட்டுல குப்புற படுக்க வச்சு கல்ல கட்டி தொங்க விட்டுருங்க. ஐயோ வேணாம்டா, உசுறு போயிரும்டா. அப்படின்னா மல்லாக்க படுக்க வச்சு தளப்புல கைத்து போட்டு அட்டாளையில பாரு இந்த மாதிரி இழுத்து கட்டி இருக்க. ஐயோ அப்பதான் தையன் சொன்ன வச்சு காப்பாரு. தாய் இல்லாத பையன்டா. இக்கடா ஐயக்கு ஊட்டி தளது நீங்க தள்ளுங்க நான் சொல்றேன். செவுத்து பெட்டுக்கு நூ சப்பு. ஏண்டா சின்ன பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துன்னு சொல்றது இல்ல? இதுதான் நான் 3 மணி நேரம் முக்கிக்கிட்டு இருந்தேன். சொல்லு இங்க வா. நான் சொன்ன இந்த ஐயனுக்கு புரியல. நீ இப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த செவிட்டு காதையினை நீ வச்சிருக்கிறியா? மச்சான்
என் மேல சந்தேகப்படுறியா மச்சான்? அப்படி அவ கணக்கா சொல்றாரு. அவருக்கு காது கேட்கல மச்சான். ஓ கேட்காதவங்களுக்கு சயின்ஸ் பண்ண கண்டு பண்ணு. அவு சாமி. ஏ சின்ன, அட என்ன சாமி? உன் பையனுக்கு காது குத்துறமுன்னா இன்ஸ்பெக்டர்ல போடலாமா இல்ல சோக்கர்ல போடலாமா இல்ல ராணிய விடலாமா? பாத்துக்கோங்க. சீட்டாடுறீங்க வேண்டாம் நீ கேட்டியா? நான் வேணாம்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா? நீங்க உட்காந்து 2 பேரும் பண்றது தாண்டி இத்தனை வேலை. இல்லைன்னா நான் ஆளை மாத்தி இருப்பேன். கேட்டுக்கோங்க. ஏய் நீ அடி இதான் சாக்கணும் அப்படியே அகோட்டி அணைக்கிற. கேளுங்க மச்சான். சிட்டா, சாமி நின்னா நிக்கணும் உட்கார்ந்தா உட்காரணும். சின்ன மகன் என்ன ஆ, அப்படின்னு சொல்லணும். இதுல போடலாமான்னு பாரு. இது என்ன கிரகம்? இது வந்து 40 தின்றா. இல்லைங்க ஏன் பிய தின்னுங்க. ஏய் 41 ரூபா குடுறா குத்தி விட்டுற. சாமி நாங்க ஏழை குடும்பம். நாங்க ஏழை குடும்பம் 81 ரூபா தரோம் குத்துக்கு. ஏண்டா என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? இது வரைக்கும் எங்க சாதியில அந்த பழக்கமே கிடையாதுங்க. 21 ரூபா கூட குத்தி விடுற. அவ்வளவு தர முடியாதுங்க. தாங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா 300 ரூபா தர குத்துக்க. 300 ரூபாயில எனக்கு கட்டி வராது. கட்டி வராதா? செலதி வருமா? 11 ரூபா கூட குத்தி விட்டுற. சொல்ல முடியாதுங்க. 11 ரூபாய் வேணுமா? ஒரே வேளை ஊர் மத்தியில வீரியப்பட்டியில மந்தியில கோயிலுக்கு முன்னாடி இருந்து சொல்றேன். 1200 ரூபா தரம் குத்துக்க. மச்சான் ஏய் என்ன கரெக்டா சொல்ற? ஏய் வாய்ப்பில்ல. ஏ சிவா, அட்டுக்காரனு 700 ரூபாய் மேல கொட்டேன். 500 ரூபாய் கட்டி. சொல்ற அப்படியே. அது காலையில வாங்க. 5 பேர்ல அட கொட்டுற குத்துசாமி நாளைக்கு ஆகுது குத்துசாமி. நான் குத்துற முன்ன உன் பொண்டாட்டி எனக்கு சின்ன உதவி பண்ணணும். அவ பெரிய உதவியே பண்ணுவா. உதவியே பண்றேன். கொஞ்சம் சீலை விலக்கி காட்டணும். மச்சான் சொல்லு. சொல்லுங்க மச்சான். இக்கடா. சொல்லுங்க. நீ மட்டும் ஒரு நாளைக்கு விலைக்கு இந்த ஐயனை காட்டிட்ட. அன்னையோட அன்னைக்கே செத்தே போயிருவார். மாங்காய் கோயில் நமக்கு வேலையே மிச்சம். அவர் ஆசையை ஏன் எடுக்கணும்? ரங்கண்ணா, மாங்காய் கோயில் எங்கிறது அங்கிட்ட வந்து. ஆமா 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 ஆமா. నిక్కమాలు చెప్తానే ఆ బిడ్డ మట్టి నీకు చూపితే నాటిగా నువ్వు చచ్చిపోతావు. ఏడు చెప్తావే. ఆ బిడ్డ ఉంటే కలర్కి కూడు దాని వేసి తినొచ్చు. కూడు వేసి కుండ వేసి మునొచ్చు. మోయొచ్చు. నాలో ఆడదారు తలపెట్టి తేడి నిద్రపోతాను. నిశ్చయం నిద్ర వచ్చినా నా ఆడు முதல்ல எங்க 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 கிச்சு 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 ஏன்னா பயலுக்கு 3 தலை தெரியுது. எந்த காலத்துலயாவது 3 உன் கண்ணுக்கு அப்படி தெரியுதா? காது குத்தும் போது கண்ணு தெரியல, 3 தெரியுதா அடி உங்களுக்கு? தலை எங்க இருக்குது? எங்கிட்டாலும் ஒரு விலை காட்டு. கடுக்கு 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 புடுக்கு புடுக்கு புடுக்கு. ஏய் என்ன சொல்ற? கடுக்குக்கு முடிஞ்சா அதுதானுங்க வரு. காது குத்தியாச்சு. உங்க வாய்னார பேர் வைங்க. பிய்யி வாயில் நுழையிற மாதிரி. வாழைப்பழம் இல்ல சாமி எங்க அப்பன் பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் வைங்க. அதெல்லாம் முடியாது சாமி. எங்க அப்பன் எங்க பேர் அப்பன் வைங்க. தான் எங்க அப்பன் பேர் இந்த வைங்க. மாதிரி சாமி எங்க அப்பா தான் ஏடு கொண்டலைக்கு முத்திரி திப்பி பெத்த பகடின்னு பேர் வாங்கினவன். எங்க அப்பன் பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் வைங்க. உங்க அப்பன் பேர் என்ன? எங்க அப்பன் பேரு என்னன்னு முத்தை. உங்க அப்பன் பேரு? எங்க அப்பன் பேர் வீரன். ஆமா இருட்டுக்குள்ள ஒண்ணு கிடைக்கிறதுக்கு ஒத்தையா போக மாட்டேன். உங்க அப்பனுக்கு பேரு வீரன். அதெல்லாம் இல்ல சாமி, எங்க அப்பன் பேர் வைங்க. டேய் சின்ன, எங்க அப்பன் பேர் வைக்கல நம்ம மறுவாத் கட் பாருங்க. சின்ன ஏன் சாமி இனிமேல் நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. ஏன்? ரொம்ப நாளா நீங்க உங்க குழந்தை இல்லாம எப்படி சண்டை போட்டு கிடந்தீங்க? ஆமா குழந்தை கிடைச்சுக்கிச்சல்ல, ஆ. இனிமேல் நீங்க சண்டை போடலாமா? ஏன்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். இருக்கணும். உங்க அப்பன் பேரு முத்தை, முத்தை உங்க அப்பன் பேரு வீர. வீர 2 பேர் அப்பன் பேரு சேர்த்து வச்சு சேர்த்து. ஒரே முத்து வீரா. ஏ முத்துவர மீ அப்பா சொல்ற. முத்துவீரா, மீ ஏ அம்மா சொல்றா. மீ அப்பா சொல்றா. இல்ல, மீ அம்மா ஏ சொல்றா. மீ அப்பா சொல்றா. முத்துவீரா, கச்ச 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 முத்துவீரா. ஒரே கச்ச 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 ஒரே கச்ச ஒரே ஒரே ஏ தம்மா, நீ என்ன மனே ஓவலியா? மனைவி ஓவதுக்கு எடுத்து ஊறி போயிட்டு பா. வா. ஓ நின்ன நோடுதே எடுத்து ஒட்டவே இருக்கு. எங்க முக்கூட்டுது? அது இது பெருங்குடியா வம்சமுங்க. இது இது பாருங்க, இதெல்லாம் பொறுத்தா ஒய்யம்பட்டி பொறுத்தாக்குடி வம்சம். சரி 10 மாசத்து வரைக்கும் வயிறு தெரியாதுங்க. சரி 10வது மாசம் குப்புன்னு பெருத்து கப்புன்னு பெத்து போடுவான். எனக்கு தெரியும்டா சொன்னோ. எப்படி இந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். வட்ட போன இடத்துல பெட் எடுத்தா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். அவரங்காட்டுல எடுத்துக்கிட்டு வந்தா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். எப்படி இது காசி நாட்டு காசி மன்னனுடைய குழந்தை. மாலை சுத்தி பிறந்த மன்னனுக்காக, அது கழுத்துல கொடி சுத்தி பிறந்த கோத்திரத்துக்காக சொல்லி தங்க தாம்பாளை செஞ்சு ஆவாரங்காட்டுல வச்ச குழந்தை நீ குழந்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் போய் மகாராஜா கிட்ட பத்த வைக்க போறேன். வேணாங்க, மகாராஜால போய் சொல்லாதீங்க. எல்லாம் சொல்லாம இருந்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு அடியில் இருக்கிறத கொடுக்க ஐயோ சொல்றேன். அது வேண்டாம், ஏன் அது வேண்டாம். அடியில இருக்க தங்க தாம்பாளத்தை தங்க தாம்பாளத்தை கூட உருக்கி கம்பி நீட்டி உனக்கு ஒரு சினுக்குழி, சினுக்குழி எனக்கு ஒரு கொண்ட ஊசி, உன் பொண்டாட்டிக்கு கொண்ட ஊசி. அதனால நான் போய் மாவு ராஜா கிட்ட சொல்றதுக்குள்ள நீங்க ஊரை விட்டே கிளம்பிடுங்க. மச்சான். இந்த ஐயன் போய் பத்த வச்சாலும் வச்சிருவார். சாமி சாமி பாருங்க,
10 ரூபா தான் தருவேன், அதுக்கு மேல தர முடியாது. ஒரு பொடி மட்டை வாங்கி உடம்புல எங்க ஓட்டு இருக்குது அங்க எல்லாம் வச்சு தேய்ச்சிக்கங்க. அதுக்கு எங்க பாருது அங்க அங்க சிவாவை கேளு, பொட்டுக்காரர் ரங்கசாமி ஐயாவை கேளு. சொல்லுங்க மச்சான். குழந்தைய தொட்டில நீ எடுத்துக்க, சரிங்க மச்சான். தும்பின் தோலை நான் எடுத்துக்கிறேன். சரி. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் எங்க நிகழ்? கோணகிரி பட்டணம். அங்க கொண்டு போய் இந்த குழந்தைய ராஜா மாதிரி வளர்த்து ஆளாக்குவோம். பட்டணம் தான் போகலாம் மடி, பொம்பளை பணங்காத்து தேடலாம் மடி. கண்ணாடி முத்தேய கண்ணாட்டி நீயோ வாடி பொண்டாட்டி தாயே. டவுன் பக்கம் போகாதீங்க, மாப்பிள்ளை டவுன் ஆகி போயிடுவீங்க. டார்மிக எனக்கு தாங்காது பையனா வேண்டாம் நான் கேளு மாமா. கெட்டவங்க பட்டணத்தை ஒட்டுக்கணன் என்பதால கேட்க மாட்டேன். நான் இப்போது போகணும் கொப்பாவை கேட்டு